ஸோ நவீன காலத்தில் ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தாங்க இந்த புல்லிங்கம்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சர். ஸோ இந்த புல்லிங்கம்னு சொல்லக்கூடிய இந்த கல்ச்சர் வந்து எப்போ ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா 2019 பெரும்பாலும் தமிழ்நாட்டில் என்று சொல்லலாம். ஒரு வைரலான ஒரு ஸ்லாங் ஆச்சு இது ஆச்சு. இன்னும் 2-3 நடிகர்கள் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணதுனால அவங்க சினிமாவில் சோஷியல் மீடியாக்களில் இது ஏதோ ஒரு பயங்கரமான ட்ரெண்டு போலையும் இதுதான் கெத்து போலையும் காட்டப்படுது. சில இளைஞர்கள் இதனால் வழி தவறவும் செய்கிறாங்க இல்லைங்களா. பெண்களும் இப்படிப்பட்ட ஆண்கள் தான் வேணும்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் வழி தவறல போகிறாங்க. ஸோ இது எப்படி குழப்பமான ஒரு விஷயம் என்பதையும் இதற்கான அபாயங்களையும் நம்ம பார்ப்போம். பெரும்பாலும் இது ஆண்களை சேர்ந்த குழுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இது புல்லிங்கம் என்பது வந்து நண்பர்களுடைய அணி அல்லது சண்டை குழு என்று சொல்லலாம். மோஸ்ட்டாக 2019 தான் இது சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலமாச்சு இல்லைங்களா. இது பொதுவாக வட சென்னையில் இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஆண் குழுவினரை கூட குறிக்கும் என்று சொல்கிறாங்க சிலர். தலைமுடிக்கு டை அடிக்கிறது கூட இது குறிக்கும்னு சிலர் சொல்கிறாங்க. இது வந்து சில சமயங்களில் கேலியாகவும் சில சமயங்களில் வேடிக்கையாகவும் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த கல்ச்சர் வந்து ஒரு தவறான விஷயம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இன்ஷா அல்லாஹ். இது எப்படின்னா ஒரு மிகவும் மிகையான ஆண்மையை போல காண்பிக்கிறது. மேலும் அவதூறு சண்டை கலாச்சாரத்தை வந்து நார்மலைஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக வழித்தவறல் கொள்கை லைஃப் ஸ்டைலாக இது இருக்குது. பெண்களை அவமதித்து பேசுறது, ரெஸ்பெக்ட் இல்லாமல் ரஃப்பாக நடந்து கொள்வது, அதுதான் மாஸ் காட்டுறது என்பது போல நம்ப செய்யக்கூடிய ஒரு தவறான கல்ச்சர் தான் இந்த புல்லிங்க கல்ச்சர் என்பது. நோக்கமே இல்லாத லோக்கல் கேங் ஸ்டைல் ஆட்டிடியூடு, இந்த வாழ்க்கையை வந்து ஒரு மதிப்பாக கண்ணியமாக காட்டுவது, இது போன்ற தவறான நடத்தை பழக்கங்களை குளோரிஃபை செய்வது தான் இந்த தவறான கல்ச்சர், இந்த புல்லிங்க கல்ச்சர் என்பது. ஸோ ஒரு இதில் சில முஸ்லீம்களும் வந்து என்ன செய்கிறாங்க, விழக்கூடியவங்களா இருக்கிறாங்க ட்ரெண்டுன்னு சொல்லி. ஸோ ஒரு நல்ல மனிதன் எப்படிங்க இருக்கணும், ஒரு நாகரிகமான ஒருத்தவனாக இருக்கணும், அதாவது வெக்க உணர்வு இருக்கக்கூடியவனாக இருக்கணும், நல்ல அதப் நற்பண்புகள் நல்லொழுக்கங்கள் கொண்டவனாக இருக்கணும். அப்படி தானே நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம தாத்தா பாட்டிகள் இல்லாட்டி தந்தைமார்கள் யாராவது புல்லிங்கோ ஸ்டைலில் இருந்தாங்களா? இருந்தால் தான் நம்ம விரும்புவோமா? ஒரு நல்ல கேரக்டரோடு இருப்பதற்கு நேர்மாறாக இருக்க சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இந்த புல்லிங்கோ கல்ச்சர் என்பது. அதாவது கத்துறது, சண்டை போடுறது, ஸ்வாக் வாக் பண்ணுறது, தவறான கொச்சை வார்த்தைகள் பேசுவது, ஃபேஸில் ஒரு ஆட்டிடியூட் காட்டுவது, இதுதான் மேஸ்குலினிட்டி என்பது போல காட்டுவதுலாம் இந்த கல்ச்சருடைய தவறான ஒரு வழித்தவறலான போக்காக இது இருக்குது. உண்மையான பைல்வான் யாருங்க? உண்மையான ஒரு ஸ்ட்ராங்கான மனிதன் என்பவன் சண்டையில் வெல்பவன் இல்லை, கோபத்தை அடைக்கக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு நேர்மாறாக இந்த கல்ச்சர் இருக்குது. சஹீஹ் புகாரியில் கூட என்ன செய்யலாம், நம்ம இந்த ஹதீஸை பார்க்கலாம். ஸோ மேலும் வந்து இதன் மூலம் புல்லிங்க கல்ச்சரில் காணப்படக்கூடிய மாஸா இப்படி இருக்கும், ரவுடி லுக் காட்டுறது, ஆங்கர் அதாவது கோபம்தான் ரெஸ்பெக்டான விஷயம் என்பது போல காட்டுவது, இது அனைத்தும் வந்து ஆண்மைக்கு எதிரான விஷயம். ஆக்சுவலாக சற்று படித்தவங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சிடும். மேலும் வந்து டே லூஸு, செத்தாண்டா, வேஸ்ட் ஃபிலோ, இது மூலம் தவறான தேவையில்லாத இன்னும் கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இதுதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கெத்து கிடையாதுங்க, இது தவறான ஒரு பண்பு என்றே சொல்லலாம், மோசமான கேரக்டர் என்றே சொல்லலாம். இதெல்லாம் வந்து நார்மலாகி ரெஸ்பெக்ட் இல்லாத சமூகம் தான் உருவாகுது இல்லைங்களா. நல்லா சொல்கிறான், நல்ல வார்த்தையை பேசுங்க என்று சொல்கிறான், மக்களை அழகான முறையில் உரையாடுங்கள் என்று சொல்கிறான் சூரத்துல் பக்ராலெல்லாம். ஸோ ஒரு மூமின் வந்து நாகரிகமாகவும் நல்ல புன்னகையுடனும் நல்ல சொற்களை பேசக்கூடியவனாக இருப்பான். ஆனால் இந்த பிள்ளைங்க கல்ச்சர் என்ன சொல்லுது, ரஃப் டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இந்த ரஃப் டாக் வந்து ஹராமான ஒரு பிஹேவியருங்க. இது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆட்டிடியூடு உருவாகுது இல்லைங்களா. சூரத்துல் லுக்மானில் நம்ம பார்க்கலாம் இதுக்கான நேரடி மறுப்பு. பூமியில் அகந்தையோடு நடக்காது என்று 18வது ஆயத்தை படித்து பாருங்கள். ஆனால் புள்ளைங்க வாக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்னது, அப்படியே மாற விரிச்சு காட்டிக்கிட்டு ஷோல்டரை வந்து முறுக்கி காட்டிக்கிட்டு லோக்கல் ரவுடிஸ் போல் போஸ்ட் கொடுப்பது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டுறது, இது எல்லாமே ஒரு அரகண்டான ஒரு விஷயம் இல்லைங்களா. குரான் இதை நேரடியாக தடை செய்கிறது, ஒரு அகந்தையை வெளிக்காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது. அடுத்து ஒரு புறம் பெண்களை வந்து அவமதிப்பது இல்லைங்களா, விமனை வந்து டீக்ரேட் பண்ணுறது, மேலும் வந்து ஃபெமினைன் குவாலிட்டிஸை வந்து இகழுறது, அவங்கள வந்து டைம் பாஸ் போல் இது இப்போ காட்டுவது, இதுதான் ட்ரெண்டு ஃபன்னுன்னு சொல்லி காட்டுறாங்க. மக்களிலேயே சிறந்தவன் யார், தன்னுடைய மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ பெண்களை வந்து ஆப்ஜெக்டிஃபை செய்யக்கூடிய ஹராமான ஒரு கல்ச்சர் தான் இந்த புல்லிங்க கல்ச்சர். மேலும் பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து பர்பஸே இருக்காது லைஃப்பில், நோ பர்பஸ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு நோக்கமே இல்லாத ஹேங்கிங் அவுட் பண்ணுறது, கேங்காக சுற்றுறது, ரீல்ஸ் போடுறது, பைக்கில் ஷோ ஆஃப் பண்ணுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, நைட்டில் ரோமிங் பண்ணுறது, இது எல்லாமே லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற விஷயம். ஆனால் இதெல்லாம் ஒரு கெத்தாக காட்டுறது. பெண்கள் என்ன செய்கிறாங்க? ஏமாளிகளாக இது போன்ற ஆண்களிடம் சென்று ஏமாறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நாம் உங்களை விளையாட்டுக்காக படைக்கலன்னு நல்லா சொல்கிறான் சூரத்துல் மூமினூன்ல 115வது ஆயத்தில். நான் வாழ்க்கையை ஒரு விளையாட்டு போல தான் இந்த கல்ச்சர் சொல்லி கொடுக்குது. மேலும் ஒரு பக்கம் வயலன்ஸு, ப்ராங்க்கு, ஹராஸ்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா? பைக் ஸ்டண்ட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களும் ஆக்சிடென்ட் ஆகி மற்றவங்களும் ஆக்சிடென்ட் ஆகிறது, மக்களை இரிட்டேட் செய்வது, மேலும் வந்து ப்ராங்க் ஃபைட்டு, ஃபன் ஃபைட்டுன்னு என்று சொல்லி பாவத்தை நெருங்கக்கூடிய விஷயங்களை போகிறது, இது எல்லாமே பார்க்கலாம் இல்லைங்களா? ஒரு பக்கம் ஆன்லைனில் அடிக்ஷனு, ரீல்ஸு, ட்ரெண்டு கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நல்லவற்றை பின்பற்றணும், தீயவற்றை நம்ம என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். ஸோ மாசான ஒரு நபர், ஒரு ஆண் என்பது வந்து சும்மா கத்துறதோ, வல்கரா பேசுறதோ, ஷோ ஆஃப் பண்ணுறதோ, நோக்கமே இல்லாமல் ஊர் சுற்றி திரியறதோ, ஈகோ வயலன்ஸோடு திரியறது கிடையாதுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? அமைதியாக இருக்கணும், கண்ணியமாக இருக்கணும், கனிவாக பேசணும், ஒரு ஹயாவோடு, வெக்க உணர்வோடு இருக்கணும், மற்றவங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும், டிசிப்ளினாக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், கருணையுடையவனாக இருக்கணும், இப்படி சொல்லுது. இதுதான் உண்மையான மாஸ். மாஸ் காட்டணும்னா இப்படி மாஸ் காட்டுங்க. தன்னடகத்தோடு இருங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கோங்க. இதுதான் உண்மையாகவே மாஸ் காட்டுது. மிக உயர்ந்த நற்குணத்தில் இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான். அப்போ அதனால நம்ம காப்பி பண்ணணும், அதை தான் முயற்சிக்கணும் இல்லைங்களா? ஸோ இது போன்ற விஷயங்களை விட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டும், அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் இளைஞர்களை நேர்வழியில் நடத்துவானுங்க.